Good morning, students. Now we are going to see the night the ghost got in James Grover Thurber. Part 3. Last previous videoல என்ன பார்த்தோம் அப்படின்னா the grandfather வந்து புரண்டு படுத்தாரு அப்படின்ற வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம். ஓகேவா? பேஜ் நம்பர் 32ல செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். 5 or 6 stops sprang for the attic door. Before I could interview or explain, I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced he was going through a phrase in which he believed that General man understudy handling by Stonewall Jackson were being to retreat and even desert. ஸோ அவர் வந்து புரண்டு படுத்தாரு அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 or 6 ஸ்டோப்ஸ்னால் வந்து போலீஸ் மேன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கிராண்ட் ஃபாதரை நோக்கி போகிறாங்க. இன்டர்வென் அப்படின்னா வந்து அவங்கள பார்க்கறது போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து அவர் ஏதாவது ஒரு நம்ம எதுக்காக போகிறீங்க அப்படின்னா நம்ம கொஷின் கேட்போம்ல, அதுதான் இன்டர்வென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 5 or 6 ஸ்டோப்ஸ் வந்து அங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அந்த கிராண்ட் ஃபாதர் கிட்ட இன்கேஸ் வந்து கிராண்ட் ஃபாதர் கிட்ட அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, அன்அனௌன்ஸ் அப்படின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணாட்டியும் சரி, எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு பேடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் கோயிங் த்ரோன் த ஃப்ரேஸ், அதாவது இங்கே இந்த ஸ்டோரியில் வந்து ஆல்ரெடி அந்த கிராண்ட் ஃபாதர் திங்க் பண்ணுறாராம். எப்போனா 1861 to 1865 இன் பிட்வீனில் நடந்த 11 ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைட் நடந்துச்சு. சரிங்களா, ஒரு வார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோன்வெல் ஜாக்சன் அப்படின்றவர் வந்து வின் பண்ணிட்டு இருப்பார். யாரை வின் பண்ணிட்டு இருப்பாருன்னா இந்த ஜென்ரல் மேட்ஸ்மேனை வந்து வின் பண்ணிட்டு இருப்பார். ஸோ தட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி ஒரு அந்த ஆர்மியை ரன் பண்ணார், எப்படி பண்ணாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுற லெவலில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே அதை மென்ஷன் பண்ணி he was going through the phrase in which he believed the general madman understudy hammering by Stonewall Jackson were beginning to retreat and even desert. ஸோ இந்த ஜென்ரல் மேன் அந்த இதுவில் இருக்கவங்களாம் வந்து ஸ்டோன்வெல்லுடைய அந்த பயங்கரமான ஒரு ஒர்க், அதாவது அந்த சோல்ஜர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பிரேவாக, அதை பார்த்து பயந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களாம். When I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the policemen were deserted from the Medes army trying to hide அவே என்ன attic. ஸோ அவர் என்ன நினைச்சார், கிராண்ட் ஃபாதர் வந்து பழைய காலத்து ஆளுன்றதால அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டோன்வெல் ஜாக்சன் இருக்கார் இல்லையா, அவருக்கு பயந்து இங்கே வந்து அவரை தேடிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க, ஜம்ப் பண்ணி இவருடைய அட்டிக்கில் வந்து பதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் திங்க் பண்ணுறது அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. He bounded out of the bed wearing a long flannel night gown over long woolen pants, a night cap and a leather jacket around his chest. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுந்து என்ன பண்ணுறாருன்னா லாங்காக, அதாவது நைட் ட்ரெஸ் மாதிரி நீட்டாக போட்டிருப்பாங்க இல்லையா, மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த டியூனிக் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் தென் உள்ளன் பேண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நைட்டில் வேர் பண்ணுறது, நைட் கேப்ஸ் இது எல்லாத்தையும் ஷோல்டர் வரைக்கும் போடுவோம் இல்லையா, அந்த எல்லாத்தையுமே வந்து லெதரில் இருக்கிறது செஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. The Chopes must have realized at once that the Indian white-haired old man belonged to the house. ஸோ அந்த சோப்ஸில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து ரொம்ப ஹங்க்ரியாக ரொம்ப கோபமாக வந்து இருக்காரு. அந்த சேம் டைம் அதில் ஒரு சோப் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் தே ஹேட் நோ சான்ஸ் டு சே ஸோ. ஆனால் அவரை கேட்குறது நீங்கள் இந்த வீடு தானே அப்படின்னா கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இல்லை. ஸோ தட் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Back a crowdly dog rode grandfather back at the lines. Hey, good am
லில்லி லிவர்ட் கேட்டில். அவர் என்ன பண்ணுறாருன்னா பயங்கர கோபத்தோடு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோழையான நாய்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ரோர்டு அப்படின்னா வந்து அந்த சத்தத்தோட பயங்கரமான ஒரு சத்தத்தோடு சொல்கிறாரு. அண்ட் தென் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பயந்து போன ஒரு கேட்டில், கோழையான நாய்களே, பயந்து போன கால்நடைகளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் விலங்கு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். With that he frets the officer who found the scissor a flat-handed smoke alongside his head that sent is sprawling. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொன்ன உடனே நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிசார் கண்டுபிடிச்சார் இல்லையா சோப் ஒருத்தர், அவரை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹெட்டில் வந்து ஸ்மாக் அப்படின்னா வந்து தட்டி விடுறாரு. தட்டி விழுந்தோடனே அப்படியே மெலாக்கா விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். டோட்டலி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து ஸ்ப்ராங்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து விழுந்துடுறாரு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு சொல்கிறார். த அதர் பீட் ரீட்ரீட் பட் நாட் எனஃப். கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் சீசர் கன் Zidar's gun from his holster and left to fly. ஸோ இன்னொருத்தர் வந்து பீட் பண்ணுற வரதுக்குள்ளே கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜிதார் கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் கீழே விழுந்திருந்தார் இல்லையா, அவருடைய ஹோல்ஸ்டர் அப்படின்னா வந்து இந்த பாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம், அதிலிருந்து ஒரு கன் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ரிப்போர்ட் சீம்டு டு கிராக் த ராப்டர் ஸ்மோக் ஃபில்டு த அட்டிக். ஸோ உடனே அதை ஷூட் பண்ண உடனே அந்த அட்டிக் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரியான புகை நிறைய வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உடஞ்சி ராப்டர்னா உடஞ்சி வந்து புகை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. த சோப் crushed and shoot his hand to his shoulder. Somehow he all finally got downstairs again and locked the door against the old gentleman. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்ஸ்டேர் அப்படின்னா ரொம்ப கீழே போயிடுறாங்க. அதாவது மாடியில் இருந்தாங்க அப்ஸ்டேர் அப்படின்னு சொன்னோம், இப்போ வந்து கீழே வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு அந்த கிராண்ட் ஃபாதரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ரூமில் இருந்தாரோ அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க ஃபாஸ்ட்டாக வந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. He fired once or twice more the darkness and then went back to bed. ஸோ அந்த இருட்டில் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ ஷூட்ஸ் வந்து பண்ணிவிட்டு அவர் வந்து பெட்டுக்கு திரும்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. That was grandfather. I explained to Joe out of breath. மூச்சே விடாமல் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ரொம்ப ஹரிபரியாக இருக்கும்போது பேசல அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இவர் ஷூட் பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஷோல்டரில் அடிபட்டுருக்கு. ஸோ தட் இவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப பயந்துட்டு அவங்க எல்லாரும் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்து தான் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து இவர் தான் என்னுடைய கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவுட் பிரீத் அப்படின்னா மூச்சே விடாமல் அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐ எக்ஸ்பிளைன் டு ஜோன்னா, அந்த ஜோன்றது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறார். சோப், அவர் வந்து ஒரு சோப். ஹீ திங்ஸ் யூ ஆர் த டெசர்டர். ஐ சே ஹீ டஸ் செட் ஜோஸ். அவர் தான் வந்து அவர் வந்து நீங்கள் பின்வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கிட்ட சொல்கிறாங்க. த ஜோப்ஸ் வேர் ரிசல்ட்டட் டு லீவ் வித்தவுட் கெட்டிங் தேர் ஹேண்ட்ஸ் ஆன் சம்படி besides grandfather. The night had been distinctly a defeat from them. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ரொம்ப தயக்கத்தோடு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி வந்து அந்த கிராண்ட் ஃபாதர் அன்றைக்கி வந்து எதையுமே நம்ம சாதிக்கலை, டிஃபீட் ஆகிட்டோம், நம்ம வந்து தோத்துட்டோம், ஒரு ஈவன் ஒரு தீப்பை கூட நம்ம வந்து கேட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Furthermore, they absolutely did not like the layout something looked, and I can see their viewpoint phonily. They began to poke into things again. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் பண்ணதுலேருந்தே அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தால் அந்த வியூ பாயிண்ட்டை எந்த ஒரு விஷயமே நம்ம பண்ணல அப்படின்ற ஒரு சோகம் இருந்தது. அந்த ஃபோனில் கேட்டுட்டு அந்த விஷயத்துக்காக நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. The reporter looked at me with mingled suspicion and interest. ஸோ அவர் வந்து நம்ம பார்ட் 1 அதில் பார்த்துருப்போம். என்னென்னா, அவர் வந்து ட்ரெஸ் வந்து பாத்ரூம்லேருந்து அப்படியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் தென் ஸோ தட் அவர்கிட்ட இல்லைன்றதால அவங்களுக்கு மதருடைய ட்ரெஸ் அந்த நேரத்துக்கு
தேட முடியல அப்படின்னா கூட நம்ம கூட அப்படி தான் பண்ணுவோம். ரொம்ப இருட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அவருடைய மதருடைய ட்ரெஸ்ஸை அவங்க வேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு ரிப்போர்ட்டர் அவரை பார்க்குறாராம். எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா மிங்கிள்டு சஸ்பீஷியன், ஒரு சந்தேகத்தோட அண்ட் தென் இன்ட்ரெஸ்டாகவும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வாட் த எல் இஸ் த ரியல் லோ டவுன் ஹியர் பட் ஹி ஆஸ்க்ட் ஐ டிசைடட் டு பி ஃப்ராங்க் வித் ஹிம். என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவர்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஃப்ராங்காக இருக்கணும், இவர்கிட்ட நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட யாராச்சும் ஒருத்தவங்களை பார்த்தோன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்மளுக்கே தோணும். இல்லை இவங்ககிட்ட வந்து ஃப்ராங்காக இருக்கலாம், இவங்க வந்து உண்மையானவங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம்ல. நம்மளுடைய தாட் ஆக்சுவலாக அது வந்து ரியாலிட்டியாக இல்லைனாலுமே நம்ம தாட் பண்ணுவோம். அந்த மாதிரி இவர் வந்து திங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. We had goes, I said. He gazed at me a long time as if I were a slot machine into which he had without results dropping a coin. அவர் உடனே சொல்கிறாரு, அந்த மாதிரி யோசிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து கோஸ்ட் வந்திருக்கு, ஆவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேஸ்ட் அப்படியே பார்க்குறாரு. அதை பார்க்குறது ரொம்ப நேரம் பார்க்குறாரு. பார்த்துட்டோன்னே இஃப் ஐ வேர் எ ஸ்லாட் மிஷின், ஒரு ஸ்லாட் மிஷினில் காயின் போட்டு அது வந்து வெளில வராமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டே வராத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் ஹி வாக்ட் அவே த அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. The jokes followed him. The one grandfather shut holding his now banded arms crushing the blemish. ஸோ அதில் வந்து அப்படியே வாக் பண்ணிட்டு போகிறாங்க. வாக் பண்ணிட்டு போகும்போது கிராண்ட் ஃபாதர் ஒருத்தர் ஷூட் பண்ணார் இல்லையா, அவர் வந்து கையில் வந்து பேண்டேஜ்லாம் போட்டு போகிறாரு. போகும்போது சரி சரி என்னை வந்து சுட்டுட்டிங்களா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்படி இல்லைல்ல, திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சகிச்சுட்டு ரொம்ப கர்ஸ் பண்ணிகிட்டே வந்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ஸ்னால் தான் அது திட்டுவோம் இல்லையா, புலம்புனே வந்து ரொம்ப திட்டிகிட்டே போவோம் இல்லையா, சாபம் விட்டுட்டு அந்த மாதிரி போகிறாரு. I'm gonna get my gun back from that old bird said the zither. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் வந்து அவர்கிட்ட போயிட்டு என்கிட்ட அந்த கன்னை வாங்கினார் இல்லையா, அவர்கிட்ட போய் நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. I said, Joe, you and you, who else? I told them I would bring it to the station house the next day. இல்லை நானே வந்து உங்களுக்கு நான் அதை என்ன பண்ணுறேன்னா ஸ்டேஷனுக்கு வந்து நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், ஸோ தட் நீங்கள் வந்து இப்போ போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. What was the matter with that one policeman? Mother asked after they had gone. அப்போ தான் அம்மா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, என்ன ஆச்சு அந்த போலீஸ்மேனுக்கு, எல்லாரும் போயிட்டாங்க, போயிட்டோன்னே என்னதான் ஆச்சு அந்த போலீஸ்மேனுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் ஷூட் ஹிம். ஐ செட் வாட் ஃபார், ஷீ டிமாண்டட். அதாவது தாத்தா வந்து சுட்டுட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் வந்து அவங்கள கொஷின் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ டோல்ட் ஹர் ஹி வாஸ் டெசர்டர் ஆஃப் ஆல் திங்ஸ் செட் மதர். ஹி வாஸ் சச் நைஸ் லுக்கிங் யங் மேன். அவர் என்ன நடந்துச்சுன்றத சொல்கிறாரு. புறமுதுகு காமிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ பாவம், அந்த நைஸ் லுக்கிங் ரொம்ப சின்ன பையனாக தானே, அவனையும் சுட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டாங்க. கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஃப்ரெஷ் ஆஸ் எ டெய்ஸி அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அட் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங். மறுநாள் காலையில் பார்த்தோன்னாக்கும் அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப அப்படியே டெய்ஸி ஃப்ளவர் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக வந்து நல்லா ஒரு காமெடியாக ஜாலியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் மார்னிங் உட்கார்றாரு. We thought at first he had forgotten all about what had happened. நாங்கள் நினச்சோம், என்ன நினச்சோன்னா நேற்று நடந்த எல்லா விஷயத்தையும் தாத்தா வந்து மறந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் he hadn't. Over this third cup of coffee he glared at Herman's and me. So third cup of coffee அவர் வந்து ட்ரிங்க் பண்ணும்போது கிளாஸ்ட் அப்படின்னா வந்து உத்து பார்க்குறது, கிளார்டு அப்படின்னா வந்து ரொம்ப உத்து பார்க்குறது அப்படின்னு சொன்னேன். யார் நான் ஹெர்மன், யார் ஹெர்மன் வந்து பிரதர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரையும் இவரையும் வந்து அவங்க தாத்தா உத்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வாஸ் த ஐடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடியா அப்படி மீனிங் ஆஃப் ஆல் தி இன்சோப்ஸ் ட்ரைபோட் ஹீட் ரவுண்ட் ஹவுஸ் லாஸ்ட் நைட். என்ன தான் நடந்துச்சு லாஸ்ட் நைட்டு
அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. என்னதான் ஐடியா, நேற்று நடந்ததுக்கு என்னதான் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஷின் கேட்குறார். none of you bothered to leave a bottle of water beside my bed. யாருமே பாதர் பண்ணவே இல்லைன்னா என்ன நினச்சி ஃபீல் பண்ணவே இல்லை, அதை பற்றி கவலையே படலை, யாருமே வந்து என்னால் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கவே இல்லை பெட்டாண்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லிட்டு do you ever realize what is caused for the thirsty man to look for water in the dining room last night? உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்து அந்த டயத்துக்கு டைனிங் ஹாலில், அதான் அந்த நைட் டைமில் டைனிங் ஹாலில் சுற்றி வரணுன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தேர்ஸ்டியாக இருக்க பர்சனுக்கு, தாகமாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ தாகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். he had us there. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்தது கோஸ்ட் இல்லை, இவர் தான் அந்த டைனிங் ஹாலில் தேர்ஸ்டியில் சுற்றி வராரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ப்ரோஸை முடிக்கிறாங்க. Remaining video will be uploaded soon. Thank you.